ஒரு சூப்பரான டிப்போட வந்திருக்கேன். உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் அதிகமா வருது, குட்டி குட்டியாவும் இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ்ல நிறைய விதம் இருக்கு இல்லையா? சோ ஒண்ணு சில பேருக்கு அப்படி பெருசு பெருசா கட்டி மாதிரிலாம் வரும். நான் ரியலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதனால மட்டும்தான் இந்த டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ நல்ல விஷயத்த ஷேர் பண்றதுல தப்பு இல்ல. சோ நம்ம இருக்க அந்த ஃபீல்டுன்றதுனாலயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். துளசி இருக்கு பாத்தீங்களா? துளசிலேயே 2 துளசி இருக்கு. கருந்துளசி, அதுக்கப்புறம் அந்த இலை வந்து பச்சையா இருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த அரைச்சி நம்ம அந்த மசிச்சு லிக்யூடா எடுத்தோம்னா டிஃபரன்ஸ் தெரியும். கருந்துளசின்றது ஒரு நான் பிக்சர்ல மேல காமிக்கிறேன். சோ அதுதான் கருந்துளசி. இது கிடைச்சதுன்னா எங்க கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல இதை வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸி. அந்த இலையில ஒரு 4 இல்ல 5 எடுத்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, சில பேருக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸ் இருக்கும். சோ அந்த முகப்பரு வந்ததுக்கு மேல அந்த துளசி இலைய நல்லா மசிச்சுட்டு அதோட சாறு வரும், அதோட இலையோட நல்லா வந்து பேஸ்டா எடுத்துக்கோங்க. நீங்க இடிக்கல்ல போட்டு இடிச்சுக்கலாம், இல்ல மிக்சில போட்டு அரைச்சுக்கலாம், இல்ல கையால இப்படி வச்சு மசிச்சாலே அந்த சாறு வந்துரும். நான் அப்படிதான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் டைம் இருக்கும்போது அரைச்சு பேஸ்டா எடுப்பேன். எடுத்து அப்படியே பத்து போடுங்க. அந்த துளசி பத்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கும். அப்படியே நீங்க பிம்பிள்ஸ் வந்ததுக்கு மேல நீங்க பத்து மாதிரி போட்டுட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. காலையில வாஷ் பண்ணுங்க. குட்டி குட்டியா இருக்கிற பிம்பிள்ஸா இருக்கட்டும், அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே அந்த பத்து நீங்க வந்து அந்த ட்ரையா இருக்கும். அப்ப லைட்டா வந்து தண்ணி தொட்டு வச்சுட்டு அப்படியே இப்படி வந்து பீல் பண்ணுங்க. சூப்பரா வரும். பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நான் ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ பிம்பிள்ஸ் வந்திருக்கவங்க நீங்க இந்த கிரீம் அந்த கிரீம் அது போட்ட சரியாகும் இது போட்ட சரியாகும்னு சர்ச் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்கன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். இது முகப்பரு வந்தவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? நார்மலா வந்து இந்த மரு சில பேருக்கு வந்து ஃபேஸ்ல அலர்ஜிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அலர்ஜி அப்பப்ப இச்சிங்கா இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி அலர்ஜிஸ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள இதை ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரா வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதனால நீங்க இதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் இருந்த தழும்பே இல்லாம ஆகிடும். நீங்க இன்கேஸ் நீங்க வந்து அந்த பிம்பிள்ஸை கவனிக்காம அப்படியே விட்டுட்டீங்க, ஒரு ராங்கான ப்ராடக்ட் அது மேல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது அதிகமாயிடுச்சுன்னும் போது பெருசு பெருசா ஓபன் போர்ஸ் வந்துடும். கண்டிப்பா அதை ரெடியூஸ் பண்ணவே முடியாது. நீங்க வந்து நிறைய காசு செலவு பண்ணி ஸ்கின்னுக்குன்னு அந்த ஓபன் போர்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 50% ரிசல்ட் கிடைக்கிறதே ரேர் தான். சோ அதனால உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுறாதீங்க. அதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலா ஏதாச்சும் ஒரு ரெமெடி யூஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுங்க. கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்கின் கேர் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் இந்த முகப்பரு பிரச்சனையால ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.